மெஜாரிட்டி ஆஃப் த இ-காமர்ஸ் சைட்ல ஃபெஸ்டிவல் சேல்னு ஒன்று வைப்பாங்க. எப்போவாவது அதில் வாங்குற ப்ராடக்ட் வந்து நம்ம ஏன் வாங்கணும்னு யோசிச்சிருக்கோமா? பிகாஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பயம். அந்த ஃபெஸ்டிவல் சேல் ஐயோ இன்னையோட முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்குவோம். பட் அந்த இடத்துல நமக்கு மைண்ட்ல ட்ரிகர் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அவாய்ட் மிஸ்ஸிங். நம்ம பிரெயின் எப்பயுமே என்னன்னா ஐயோ அது மிஸ் பண்ணிட்டு போறோமோ அப்படின்ற விஷயத்தை விட இது ஏன் நமக்கு வேணும் அப்படின்ற விஷயம் வந்து செகண்டரியா தான் வரும். பிரைமரி அப்ஜெக்டிவா நமக்கு வந்து அந்த விஷயத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு வந்து பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் சேல்ல நிறைய ப்ராடக்ட் வாங்குவோம். ஆனால் எதுக்காக வாங்குறது தெரியாது. இதைத்தான் வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே வந்து இ-காமர்ஸ் சைட்ல ஒரு ஃபெஸ்டிவல் சேல் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ற அந்த ஸ்கார்சிட்டி எப்போ உண்மையா தான் இருக்குமே தவிர்த்து அது வந்து ஒரு ஃபேக் நியூஸா இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து இந்த ஃபெஸ்டிவல் சேல் முடியுது அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேல்ஸ் கண்டிப்பா முடிஞ்சிடும். பிகாஸ் அவங்க கிரியேட் பண்ற அந்த ஸ்கார்சிட்டி யூசரோட எக்கனாமிக்கல் பிஹேவியர்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க அதனால தான் நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்குறோம் ஆன் டைம்ல. ஏன்னா அது ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வாங்கலாம். இது எந்த மாதிரி இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா ஒன்லி 2 ஸ்பாட்ஸ் லெஃப்ட், லிமிடெட் டைம் ஆஃபர், எண்ட் டு நைட் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி டேக்லைன்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஐயோ இது முடிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்குவோம். எந்த இடத்துல நமக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து ஸ்கார்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சாய்ஸ் ஆர்கிடெக்சரை பெட்டரா கொண்டு போறதுக்கு இந்த ஸ்கார்சிட்டிக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு.